வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கு வர இருக்குது, அப்படி செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியானால் என்ன மதிப்பெண்கள் உங்களுக்கு போட்டியாக இருக்கும், இவைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை உயர்த்த பல தரப்பட்டவர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நாளுக்கு நாள் குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய கவுன்சிலிங் தேர்வர்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். அதுகளே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நோக்கி இருக்கிற மக்களே, குரூப் 4ல் அடுத்து உங்களுக்கு சிவி அப்லோட் ப்ராசஸ்ஸு, ரீஅப்லோட் ப்ராசஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ சிவியில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரீஅப்லோட் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன மதிப்பெண்கள் வந்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங்குடைய மெமோ டேட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கவுன்சிலிங் மெமோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வரும் டிசம்பர் 22 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜனவரி 12 பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் கவுன்சிலிங் மெமோ எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணுறது பொங்கலுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சு ஒரு 19-20 தேதிகளில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆவாங்க. கவுன்சிலிங்கோடைய ஆர்டர், ஸோ கவுன்சிலிங்கில் முடிகிறப்போ பார்த்திங்கன்னா அந்த விஓ மட்டும் அப்படியே தடை பண்ணியிருக்காங்க. மற்ற போஸ்டிங் எல்லாமே கவுன்சிலிங் நடக்கும். ஸோ உங்களால் கவுன்சிலிங் போனாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் விஓ உங்களால் சூஸ் பண்ண முடியாது, பிளாக்கில் இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரக்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஆஃப்டர் கவுன்சிலிங் இது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு உங்களால் போக முடியும். ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளார இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய கவுன்சிலிங்கு பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டோடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் போனாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த ஃபாரகார்டு வாட்சர் செகண்ட் வீக்கில் எல்லாமே முடிச்சிருவாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளாரே கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் எல்லாமே பிப்ரவரி எண்டுக்குள்ளாரையே அமல்படுத்தப்படும். ஓகேங்களா? தமிழகத்தில். அதனால் இதுக்குள்ளாரே பிப்ரவரி எண்டுக்குள்ளார எல்லாமே முடிக்கப்படும் அப்படின்றத நாம் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் மக்களே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் நடக்கிற சில முக்கியமான தகவல்களை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். குரூப் 4ல் செகண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா என்ன ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஸோ விஏஓ கிடையாது. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீமுக்கு 86, எம்பிசிக்கு 495, எஸ்சிக்கு 372, எஸ்சிஏக்கு 75, எஸ்டிக்கு 25ங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 227, பிசிக்கு 193, பிசி முஸ்லீமுக்கு 26, எம்பிசிக்கு 146, எஸ்சிக்கு 110, எஸ்சிஏக்கு 22, எஸ்டிக்கு 8. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 228, பிசிக்கு 295, பிசி முஸ்லீமுக்கு 26, எம்பிசிக்கு 147, எஸ்சிக்கு 110, எஸ்சிஏக்கு 22, எஸ்டிக்கு 7. ஃபார்கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 268, பிசிக்கு 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசிக்கு 124, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 26, எஸ்டிக்கு 8. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் மக்களே. தயாராகிக்கோங்க. எப்பொழுது வேணாலும் அறிவிப்புகள் வெளியிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாளத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு யாருக்கு வர இருக்குது, அப்படி செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியானால் என்ன மதிப்பெண்கள் உங்களுக்கு போட்டியாக இருக்கும், இவைகளை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய காலி பணியிடங்களை உயர்த்த பல தரப்பட்டவர்கள் கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. நாளுக்கு நாள் குரூப் 4 தேர்வர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் வர இருக்குங்க. ஸோ குரூப் 4 உடைய கவுன்சிலிங் தேர்வர்கள் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்,
அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கவுன்சிலிங்க்கு நீங்கள் போகணும் அப்படின்னா சில விதிமுறைகள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும். அதுகளே நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். மேலும் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் அனைத்துமே இந்த வீடியோ பதிவில் இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தை நோக்கி இருக்கிற மக்களே, குரூப் 4ல் அடுத்து உங்களுக்கு சிவி அப்லோட் ப்ராசஸ்ஸு, ரீஅப்லோட் ப்ராசஸ்ஸு எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஸோ சிவியில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீஅப்லோட் நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன மதிப்பெண்கள் வந்தால் உங்களுக்கு மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ கவுன்சிலிங்குடைய மெமோ டேட் எக்ஸ்பெக்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப கவுன்சிலிங் மெமோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா வரும் டிசம்பர் வந்து 22 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜனவரி 12 பொங்கலுக்கு முன்னாடி வரைக்கும் கவுன்சிலிங் மெமோ எக்ஸ்பெக்டேஷன் தான். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 1 கவுன்சிலிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே ஸ்டார்ட் பண்ணுறது பொங்கலுக்கு அப்புறம் தாங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பொங்கல் முடிஞ்சு ஒரு 19-20 தேதிகளில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆவாங்க. கவுன்சிலிங்கோடைய ஆர்டர், ஸோ கவுன்சிலிங்கில் முடிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த விஓ மட்டும் அப்படியே தடை பண்ணியிருக்காங்க. மற்ற போஸ்டிங் எல்லாமே கவுன்சிலிங் நடக்கும். ஸோ உங்களால் கவுன்சிலிங் போனாலும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் விஓ உங்களால் சூஸ் பண்ண முடியாது, பிளாக்கில் இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட், டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட்டு, ஃபாரக்டு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ஆஃப்டர் கவுன்சிலிங் இது எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க. டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஃபாரகார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு உங்களால் போக முடியும். ஸோ ஜனவரி எண்டுக்குள்ளார இந்த கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சிருவாங்க. ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய கவுன்சிலிங்கு பிப்ரவரி ஸ்டார்டிங்கில் டைப்பிஸ்ட்டு, ஸ்னோ டைப்பிஸ்ட்டோடைய கவுன்சிலிங் ஸ்டார்ட் போனாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரகார்டு வாட்சர் செகண்ட் வீக்கில் எல்லாமே முடிச்சிருவாங்க. பிப்ரவரி எண்டுக்குள்ளாரே கண்டிப்பாக முடிக்கணும். ஏன்னா தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் எல்லாமே பிப்ரவரி எண்டுக்குள்ளாரையே அமல்படுத்தப்படும். ஓகேங்களா? தமிழகத்தில். அதனால் வந்து இதுக்குள்ளாரே பிப்ரவரி எண்டுக்குள்ளார எல்லாமே முடிக்கப்படும் அப்படின்றத நாம் நிச்சயமாக கருத்தில் கொள்ள வேண்டும் மக்களே. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் நடக்கிற சில முக்கியமான தகவல்களை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். குரூப் 4ல் செகண்ட் கவுன்சிலிங்க்கு நீங்கள் தயாராகணும் அப்படின்னா என்ன ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்காக சொல்ல போகிறேங்க. ஸோ இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். ஸோ விஓ கிடையாது. டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 762, பிசிக்கு 656, பிசி முஸ்லீம்க்கு 86, எம்பிசிக்கு 495, எஸ்சிக்கு 372, எஸ்சிஏக்கு 75, எஸ்டிக்கு 25ங்க. ஸ்னோ டைப்பிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலுக்கு 227, பிசிக்கு 193, பிசி முஸ்லீம்க்கு 26, எம்பிசிக்கு 146, எஸ்சிக்கு 110, எஸ்சிஏக்கு 22, எஸ்டிக்கு 8. ஃபார்கார்டு வாட்சர் வித் டிரைவிங் லைசன்ஸோடு பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 228, பிசிக்கு 295, பிசி முஸ்லீம்க்கு 26, எம்பிசிக்கு 147, எஸ்சிக்கு 110, எஸ்சிஏக்கு 22, எஸ்டிக்கு 7. ஃபார்கார்டு வாட்சர் பார்க்குறப்ப ஜென்ரலுக்கு 268, பிசிக்கு 229, பிசி முஸ்லீம் 30, எம்பிசிக்கு 124, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 26, எஸ்டிக்கு 8. ஸோ இந்த கரெக்டாக இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்குள்ளார வந்துட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக குரூப் 4ல் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் மக்களே. தயாராகிக்கோங்க. எப்பொழுது வேண்டாலும் அறிவிப்புகள் வெளியிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நாளத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.